Hi Hermes, today பார்க்க போகிறது டேங்க்கு ஒரு நியூ எஃப்எஃபோட நேம் ஐ ரிவெஞ்ச் மைன் பேபி பாய் ஹஸ்பண்ட் ஃபேமிலி பார்ட் 1. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரிக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். டேங்கை பற்றி பார்க்கலாம். டேங் ஒரு மிகப்பெரிய மல்டி பில்லியனரோட ஒரே பையன். டேங்க்கு இப்போ ஏஜ் 21 தான் ஆகுது. டேங் இப்போ தான் கரண்ட்டில் டிகிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ மாஸ்டர் டிகிரிக்காக ஒரு காலேஜில் சேர்ந்துருக்காங்க. பயங்கரமான ரூட் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க. எப்போதுமே தனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை என்ன பண்ணியாவது செஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கிறவங்க டேங். அப்புறம் டேங் பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டான ரொம்ப நல்ல பையன் போல் இருப்பாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக சாமிங்காக இருக்காங்களோ அதை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு மோசமான ஆள் டேங். அப்புறம் டேங்க்கு பாட்டிமா இருக்காங்க, மம்மி டேடி எல்லாருமே இருக்காங்க. டேங் அவங்களோட வீட்டில் ஒரே பையனுங்கிறனால பயங்கர செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சதே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அடுத்ததாக வைனை பற்றி பார்க்கலாம். வைன் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. ரெண்டாவது, வைனுக்கு மம்மி கிடையாது, டேடியும் கிடையாது. வைனுக்கு ஒரு பாட்டிமா மட்டும்தான் இருக்காங்க. பாட்டிமாவுக்கு வைன்னா ரொம்ப பிடிக்கும். தன்னோட பையனும் அவங்க ஒய்ஃபும் இறந்ததுக்கப்புறமா தன்னோட பேத்தியை மம்மி டேடி மாதிரி இருந்து பாட்டிமா தான் பார்த்துட்ருக்காங்க. பாட்டிமா பயங்கர ஷார்ப்பான லேடி, பயங்கர போல்டான லேடி. ஆனால் வைன் அந்தளவுக்கு போல்டான பொண்ணு கிடையாது. டக்குன்னு பயந்துடுவாங்க எதுக்கும். அப்புறம் டேங் எந்த காலேஜில் இப்போ மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்காக சேர்ந்துருக்காங்களோ அதே காலேஜில் லாங்குவேஜுக்கு லெக்சரராக இருக்காங்க வைன். அப்புறம் வைனுக்கு மினின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்களுக்கு மம்மி டேடி கிடையாது. ஒரு ஆஃப்னேஜில் வளர்ந்த பொண்ணு மினி எப்போ தன்னோட 18th ஏஜில் ஆஃப்னேஜ்லேருந்து வெளியில் காலேஜில் தனியாக ஸ்காலர்ஷிப்பில் படிக்க ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து வைனை தெரியும். ஏன்னா வைனும் மினியும் ஒரே காலேஜில் படித்தவங்க. மினிக்கு மம்மி டேடி இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வைன் தன்னோட பாட்டிமாக்கிட்ட சொல்லி மினியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. மினியையும் வைனையும் பாட்டிமா சமமாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா பாட்டிமா ரொம்ப நல்லவங்க. ஸோ மினி வைன் 2 பேரும் இப்போ சிஸ்டர்ஸ் போல் பாட்டிமா கூட தான் ஒரு ஹாப்பி லைஃப்பில் இருக்காங்க. மினியுமே மேக்ஸுக்கு ப்ரொஃபஸராக வைனோட காலேஜ்லேயே தான் இப்போ லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். டேங் இப்போ தன்னோட பெட்ரூமில் ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு பாட்டிமா தான் இப்போ உள்ளே வர்றாங்க. செல்லக்குட்டி, என் தங்கக்குட்டி, இவ்வளோ நேரம் தூங்கலாமா? இன்றைக்கி தான் காலேஜோட ஃபஸ்ட்டு டே. எந்திரி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா டேங்கை எழுப்பி விட்டுட்ருக்காங்க. டேங் மெதுவாக தன்னோட ஐஸை ஓப்பன் பண்ணி அப்படியே எழுந்து உட்காந்து, பாட்டி நைட்டு கிளப்புக்கு போயிட்டு 2 o'clock தான் வந்தால் தூங்குறதுக்கு, என்னைய தொந்தரவு படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேங். ஐயோ, உன் டேடிக்கு தெரிஞ்சா என்னையும் உன் மம்மியையும் தான் போட்டு திட்டுவான், புரிஞ்சுக்கோ, கிளம்பு செல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அப்போ அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பாட்டிமாவை பார்த்துட்டு, ஓகே ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே படுத்துட்டேன், நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆக கிளம்பிட்டாங்க. பாட்டிமா டேங் போகிறதே பார்த்துட்டு இருந்துட்டு, சூப்பர், என்னோட பேரனுக்கு 21 வயசாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு 28, 29 மாதிரி இருக்கான், சூப்பர், சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு என் பேரனுக்கு சின்ன வயசுலேயே நிறையா குழந்தைங்க பிறக்கிற மாதிரி நான் பண்ணணும் ஏதாவது அப்படின்னு பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அந்த ரூமை விட்டு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் இப்போ ஒரு 8:30 போல் டிக்கா ரெடியாகி தன்னோட லிவிங் ஏரியாவுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ டேங்கோட மம்மி டேங்கை பார்த்துட்டு, இங்கே வா, எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் வேணான்னு சொன்னியாமே பாட்டிக்கிட்ட, சாப்பிடாமல் போகக்கூடாது சொல்லும், 2 இட்லி ப்ளீஸ் எனக்காக சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அப்படியே சைடில் திரும்பி அவங்க மம்மியும் ஒரு கோல்டு ஃபேஸில் பார்த்துட்டு, எனக்கு வேண்டான்னா வேண்டாம், தேவையில்லாமல் இதை தின்னு அதை சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிடுவேன், என் பிளாக் கார்டை எதுக்காக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எடுக்கலை, மிஷினில் கிளாத்தை போடும்போது கவனிக்கலை, அதுதான் மெய்டு கொண்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க, இந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு டேங்கோட பிளாக் கார்டை டேங்கிட்ட கொடுக்குறாங்க அவங்க மம்மி. ரைட், இதுக்கப்புறம் என்னோட
ட்ரெஸ் எல்லாம் தேவையில்லாமல் யாரும் டச் பண்ணக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மம்மியை பார்த்து. புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங் மம்மி. ரைட், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே என்னோடய காலேஜ். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஒரு பார்ட்டியை அட்டன் பண்ணிவிட்டு நைட்டு தான் வருவேன். சும்மா எனக்காக நீங்கள் பாட்டி என் டாடி 3 பேர் உட்காந்துட்ருக்காம வயசான காலத்தில் போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் வைன் மினி 2 பேரும் சீக்கிரமாக பாத் பண்ணிவிட்டு வேகமாக ஹேருக்கு கோம் பண்ணிகிட்ருக்காங்க. மினி சொல்கிறாங்க வைன்கிட்ட, வைனா நம்ம ஒர்க் பண்ணுற காலேஜு பெரிய காலேஜு, பெரிய கோடீஸ்வரன்களோட பிள்ளைங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அம்புட்டு திமிரு பிடிச்சதுங்களா இருக்குது. எனக்கு முடியலடி, சேல்ரி அதிகமாக கிடைக்குதுங்கிற ஒரே காரணத்தினால அந்த காலேஜில் நான் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லை தூக்கி போட்டுவிட்டு நான் வேறு காலேஜுக்கு போயிடுவேன். கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறானுங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க மினி. விட பார்த்துக்கலாம், எனக்கு லாங்குவேஜ் தான் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ தான் பசங்களுக்கு ஹை ஸ்கோர் வாங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு கிடக்கணும். ஒரு பிள்ளைக்கு கூட மேக்ஸ் தெரிய மாட்டேங்குதுங்க. எல்லாம் பணக்கார கோஷ்டியில் ஏதாவது பணத்தை அடிச்சுட்டு 12th வரையும் முடிச்சிடுறது. காலேஜில் வந்து ஒன்றும் தெரியாமல் பிக்குன்னு இருந்துக்கிட்டு அந்த டீன் நம்மளை பிடிச்சி சத்தம் போடுற மாதிரி இருக்குது. நீ தான் பாவம், எனக்கு லாங்குவேஜ் தான் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வைன். மினி அப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, இன்றைக்கி தான் ஃப்ரெஷர்ஸ்லாம் வரப்போகிறாங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல் டே கிளாஸஸ் எதுவும் இருக்காது, இன்ட்ரொடக்ஷன்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் இன்றைக்கி ஜாலியாக காலேஜுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு மினி வைன் 2 பேரும் ரேண்டமாக பேசிக்கிட்டே இப்போ டிக்கா ரெடியாகி டவுன் ஸ்டேர் வராங்க. பாட்டிமா 2 பேருக்கும் சூப்பரான ரவா கிச்சடியும் கோகனட் சட்னியும் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. வைன் வந்து ரவா கிச்சடியை பார்த்ததும், பாட்டி எப்போ பார்த்தாலும் இது தானா? ஊர் உலகத்தில் தோசை இட்லி பூரி சப்பாத்தின்னு என்னென்னமோ செஞ்சு கொடுக்குறாங்க, எப்போ பார்த்தாலும் இதை போட்டு கொள்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க வைன். இங்கே பாரம்மோ, மார்னிங் தானே சாப்பிட்டுட்டு போ, ஆஃப்டர்நூன் உங்கள் 2 பேருக்கும் காலேஜ்லேயே மீல்ஸு, நல்லா 2-3 சைடு ஷர்ட்டை தான் கும்முன்னு சாப்பிட்டு வரீங்களே, பாட்டிமாவை தொந்தரவுப்படுத்தாதீங்க, நைட்டுக்கு அவங்க 2 பேருக்கும் நான் சப்பாத்தி போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. மினி அப்போ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பாட்டிமாவை டைட்டாக ஹக் பண்ணி சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பாட்டிமாவுக்கு பாய் சொல்லிவிட்டு இப்போ காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. காலேஜில் ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே அழகாக பிக் ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. காலேஜோட டீன் இப்போ எல்லாரையும் பார்த்து இன்ட்ரொடக்ஷன் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்க. டேயாங் அப்போ தன்னோட ஃப்ரெண்டு ஜிமினையும் ஜேகேவையும் பார்த்து, இவன் டேடியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர், என் டேடிக்கிட்ட அப்படியே பம்மிக்கிட்ட பேசுவான், எங்கே பார்த்தியா இவன் பெரிய ஆள் மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடச்சி போயிடுச்சுன்னு மயக்க பிடிச்சிக்கிட்டு என்னம்மா கதை சொல்லிகிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சிரிக்கிறாங்க டேயாங். அதுக்கு ஜிமின் சொல்கிறாங்க, அவங்க டேடிக்கு மட்டுமா பார்ட்னர், எங்கள் 2 பேர் டேடிக்கும் பார்ட்னர் தான், சரியான உமனைசர், எனக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது. இந்த காலேஜில் போய் சேர்ந்ததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஃப்ரீ, பயங்கர ஃப்ரீயாக தெரியலாம், எந்த கடுபடியும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டிகிரி தாண்டா தெரியாதனமாக ஒரு வடிகட்டின காலேஜில் சேர்ந்து படுத்துனானுங்க நம்மளை, கொஞ்சம் கூட மதிக்கல அங்கே இருக்கிறவனுங்க யாரும் நம்மளை. ஆனால் இந்த காலேஜில் அப்படி கிடையாது. டீனுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும், என்ன சேட்டை பண்ணாலும் வாயை பற்றிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ஜிமின். ஜங்குக் அப்போ அப்படியே தன்னோட சேரில் சாஞ்சு உட்காந்து, நம்ம இந்த காலேஜில் பெரிய ரவுடின்னு பேர் எடுக்கணும்டா, அப்போ தான்டா நம்மளுக்கு ஒரு கெத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே. அதுக்கு டேயாங், நீ எடுத்துகிட்டு வாடா, நல்லா ரகடாக முகத்தை வச்சுக்கிட்டு உருன்னு இருக்கிற, நீ எடுத்துடுவ, ஜெமின் கூட எடுத்துடுவான்னு வச்சுக்க. என்னை பார்த்ததும் நல்லவேன்னு சொல்லி போடுறானுங்க, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குடா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். இந்த மாதிரி ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கும்போதே சைடில் நின்றுக்கிட்டு இருந்த டீன் அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறாங்க. வைனும் மினியும் இப்போ தான் வேகமாக அந்த பிக் ஹால்குள்ளே என்ட்ரி ஆகி சைடில் போய் நிற்கிறாங்க. டீன் வேறு யாரும் கிடையாது, ஜோன் தான். ஜோனுக்கு வைனை ரொம்ப பிடிக்கும், ஏகப்பட்ட சுகர் பேபிஸ் இருக்காங்க ஜோனுக்கு. இருந்தாலும் வைன் மேலே ஒரு தனி விருப்பம் இருக்குது ஜோனுக்கு. ஐ மீன் மேரேஜ் பண்ணிக்கணும் வைனை அப்படின்னு. வைன் வந்து இந்த காலேஜில் சேர்ந்த 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜோனை பொறுத்தளவு வைனை என்றைக்கு மேரேஜ் பண்ணுறாங்களோ அந்த செகண்ட்லேருந்து சுகர் பேபிஸ் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க.
ஏன்னா அந்தளவுக்கு ஒயின் மேலே ஒரு ஆசை இருக்குது ஜூனுக்கு. இப்போ ஒயினை பார்த்ததும் ப்ரைட்டாக ஸ்மைல் வருது ஜூனோட அந்த கோல்டு ஃபேஸில். இதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்த டயாங் யாரை பார்த்து இந்த கோல்டே சிரிக்கிறான் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஜூன் எந்த சைடு பார்க்குறாங்களோ அப்படியே தன்னோட ஐஸை மூவ் பண்ணி பார்க்குறாங்க டயாங். ஒரு அழகான க்ரீன் கலரில் சாரீ வியர் பண்ணிக்கிட்டு ஒயின் ரொம்பவே ஒரு சாஃப்டான மேக்கப்பில் தன்னோட லாங் ஹேரை பின்னலாக போட்டு அதை ஃப்ரண்ட்டில் தூக்கி போட்டுட்டு அப்படியே ஒரு சாமிங் ஸ்மைலில் மினிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், ஜாங் ஒயினை பார்த்து இந்த ஃபஸ்ட்டு சைட்லேயே அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. சைடில் உட்காந்துட்டு இருந்த ஜேகே டக்குன்னு வியோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து, டேய் எதுக்குடா எழுந்திருக்கிற குறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐம் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு எகெயின் தன்னோட சீட்டில் டியாங் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒயினை தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ரோவில் உட்காந்துருப்பாங்க விமின் குக் 3 பேரும். ஸோ நல்லா தெரியுறாங்க ஒயின், நல்ல ஹைட்டான பொண்ணு. டியாங் நின்னாங்க அப்படின்னா டியாங்கோட நோஸ் ஹைட்டுக்கு இருப்பாங்க ஒயின். அந்தளவுக்கு நல்ல ஹைட்டான பொண்ணு ஒயின். அப்படியே இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, பை காட் யார் இவ்வளவு அழகாக இருக்கா, ஏஜ் என்னமாக இருக்குன்னு தெரியலையே, இந்த காலேஜோட லெக்சரரா யார் எவர் ஒன்றும் புரியலையே, இல்லை இந்த ஜூன் பார்த்து இப்படி சிரிக்கிறானே இந்த பொண்ணை. ஜூனுக்கு நெருக்கமான பொண்ணா, ஜூனுக்கு மேரேஜ் ஆகலை, இவனுக்கு நிறையா சுகர் பேபிஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியுமே, அப்படி எதுவும் ஒரு சுகர் பேபியோ இவ. ஐயோ இது என்னது, இது காந்த பார்வையால் இருக்குது ஜூனுக்கு. ஆனால் அந்த பொண்ணு துளி கூட கண்டுக்கலையே ஜூனை. ஐயோ எப்படி சிரிக்கிறான், ஐயோ அவளோட டீத் லைன்ஸ் எல்லாம் என்ன அழகாக இருக்குது, ஷார்ப்பான நோஸு, பட்டன் லிப்ஸு, ஆல்மண்ட் ஐஸ்னு கொள்றாளே. ஐயோ இப்படிப்பட்ட பேரழகி என் வாழ்க்கையிலே பார்த்ததில்லையே. ஐயோ இந்த காலேஜில் சேர்ந்ததுக்கு இப்படி ஒரு பெனிஃபிட்டாக எனக்கு அப்படின்னு புலம்பி போகிறாங்க டியாங். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டியாங் ஒயினை பார்த்ததுலேருந்து எந்த சைடும் திரும்பலை. அப்படியே ஒயினை தான் ஹெட் டு டோஸ் பார்த்து டர்ட்டியான ஒரு மைண்டோட அப்படியே ஒயினை ஸ்டார் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே ஸ்பீச் கொடுத்துட்டு இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்கவுங்களோட கிளாஸை பார்த்து போக சொல்லிட்டாங்க. இப்போ விமின் குக் 3 பேரும் எழுந்து தங்களோட ஷர்ட்டெல்லாம் அப்படியே சரி பண்ணிக்கிட்டே, அப்பா நல்லா பிளேடை போட்டு முடிச்சிட்டானுங்க, இப்போ போய் கிளாஸில் உட்காரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ விமின் குக் அவங்களோட கிளாஸ்க்கு கிளம்பிட்டாங்க. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான் படிச்சுட்ருக்காங்க 3 பேருமே. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. விமின் குக் அவங்களோட கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டாங்க. லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருக்காங்க 3 பேரும். அந்த டைமில் டோரை வைடாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ சாமிங்கான ஒரு வாக்கில் ஒயின் தான் கிளாஸ் ரூம்குள்ளே வர்றாங்க. அப்படியே ஹார்ட் பீட் ரைஸப் ஆகுது டியாங்க்கு. ஐயோ என்னது இது, இவ என்னைய கொள்றா ஒவ்வொரு செகண்டும். ஐயோ இவளோட நினப்பை மறக்க முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தா இப்போ கிளாஸ்குள்ளே வந்துட்டாளே, ஆஹா சூப்பர் அப்படின்னு தனக்குத்தானே டியாங் நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஜிமென் ஜேகே கிட்ட சொல்கிறாங்க, அடே ஐயோ எங்கே இருந்துட்டு அந்த ஃபிகர்லாம் பிடிச்சானுங்க, என்ன அழகாக நடந்து வர்றா அந்த பொண்ணு, ஐயோ ரொம்ப சின்ன பொண்ணாட்டோவில் தெரியுறா, இவன் நம்மளுக்கு லெக்சரரா இல்லை இங்கே படிக்க அடிக்க வந்திருக்காளா, சாரி வியர் பண்ணி வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமென். ஜேகே அதுக்கு ஐயோ ஹிப்பு மூமெண்ட்டை பாருடா என்ன ஸ்டைலு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்டே 2 பேரோட ஹெட்டுமே அப்படியே டேபிளில் முட்டிக்கிட்டு இருக்கு. ஆஹா அப்பா, ஐயோ அம்மா எதுக்குடா இப்படி அடிச்ச அப்படின்னு சொல்கிறாங்க டியாங்கை பார்த்து ஜிமினும் ஜேகேவும். இங்கே பாருங்கள், அந்த பொண்ணை நான் பிக் ஹாலில் உட்காந்துட்ருக்கும்போதே நோட்டீஸ் பண்ணிட்டேன், அவள் எண்ணூட்டு புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா அது பெரிய பொண்ணாதும் இருக்க போகிறது, நம்மளுக்கு ஏஜ் 21 தாண்டா ஆகுது, அந்த பொண்ணு லெக்சரர் போல், இங்கே பாரு கையில் சாக்கு டஸ்டர்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு, பெரிய லாங் சைஸ் நோட்லாம் வச்சுருக்குடா, மூஞ்சியை பாரு மூஞ்சியை இப்படி அடிச்சுட்டேன் அம்மா அப்படின்னு புலம்புறாங்க ஜிமென். என்னது பெரிய பொண்ணா, இல்லை அவள் நம்ம கூட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க டியாங். அந்த டைமில் ஹாய் ஸ்டூடெண்ட், நான் தான் அவங்களோட லாங்குவேஜுக்கு இருக்கக்கூடிய மேடம், என்னோட நேம் லீ ஒயின், எனக்கு தினமும் ஒரு பீரியட் இருக்குது உங்கள் கிளாஸில், ஸோ எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள், சத்தம் போடாதீங்க, எனக்காக கொஞ்சம் அமைதியாக என்னோடய கிளாஸை கவனிங்க
அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் நேம் சொல்ல சொல்லி கேட்குறாங்க. டியாங் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் வைனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கும் ஜேகேக்கும் சிரிப்பு தாங்க முடியலை. அடே தேங்கா, இங்கே பாரு, உன்னோட பெரிய பொண்ணாவ எப்படி பார்த்தாலும் உன்னோட ஒரு 2-3 வயசுக்கு பெரிய பொண்ணாக இருப்பா. மாட்டிக்கிட்டு போ. ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்து உனக்கு ப்ரப்போசல் கொடுப்பாங்க, மண்டையில் அடித்து வரட்டி விட்டுடுவேன். உன்னோட பெரிய பொண்ணை போய் உனக்கு பிடிச்சிருக்குங்கிற அப்படின்னு சிரிக்கிறாங்க ஜிமின். டேய், பேசாத, இதுவும் பல்ல ஃபுல்லாக உடச்சிடுவேன். என்னை விட பெரிய பொண்ணாக இருந்தானே, பொண்ணு தானே அவன், நெக்கில் தாலி எதுவும் இல்லை, கல்யாணம் ஆகாத பொண்ணு தானே, அப்புறம் என்ன, ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். இவளை பார்த்த அந்த ஃபஸ்ட்டு சைட்லேயே எனக்கு இவளை பிடிச்சிருச்சு. என்ன ஃபீலிங்கில் எனக்கு தெரியல. ஆனால் இந்தளவுக்கு நீங்கள் 2 பேரும் கலாய்க்கிறீங்கள, இப்போ சொல்கிறேன்டா, அந்த பொண்ணு எனக்கு தான். 2 பேர் அவகிட்ட அவங்களோட ஐசைட்டை வைக்கக்கூடாது. அப்படி ஏதாவது பண்ணிங்க கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நேமை சொல்லிவிட்டு இப்போ டேயாங், ஜிமின், ஜேகே கிட்ட வைன் வந்து நின்று நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வைன் வந்து பக்கத்தில் நின்னதும் வைனுக்கு ஹேரில் வச்சுருந்த ஜாஸ்மின் ஃப்ளவரோட ஸ்மெல் அப்படியே டேயாங்கோட நாசலில் வந்து ஹிட் ஆகுது. ஐயோப்பா அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே எழுந்து நின்று என்னோட நேம் கிம் தயாங் வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது வைனுக்கு. இங்கே பாருப்பா, என்னை வைன்லாம் சொல்லக்கூடாது, மிஸ் வைன் அப்படின்னு சொல்லு, ஓகே? இல்லை மிஸ் லீன்னு சொல்லு, நேம் சொல்லியெல்லாம் என்னை கூப்பிடக்கூடாது, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு டியாங்கிட்டையும் ஜிமின்கிட்டையும் போகிறாங்க. டியாங்க்கு பயங்கர இன்சல்ட்டு. ஏய், என்ன, ஏன் உன் நேம் வைன் தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அப்போ வைன்னு கூப்பிட்டா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் டியாங்கை பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. எந்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்தளவுக்கு கவனிக்கலை. ஏய், என்ன மாஸ்டர் டிகிரி படிக்க வந்தா பெரிய இவனா நீ? மரியாதையாக எனக்கிட்ட பேசணும், இல்லை டீன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், என்னை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் அப்படியே திரும்புகிறாங்க. வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி டேங்க் திருப்பிட்டாங்க. பயந்து போயிட்டாங்க வைன். வைன் என்ன தான் தன்னை போல்டாக காட்டிக்கிட்டாலும் உண்மையிலே ரொம்ப பயப்படுற பொண்ணு வைன். டியாங் டக்குன்னு தன்னை பிடிச்சி இழுத்ததும் உண்மையிலே பயந்து போயிட்டாங்க. என்ன பண்ணுறா, ஹேண்ட்ஸ் விடு அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி எகெயின் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாங்க. யார் நீ? டீனுக்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்கிற, டீனோட சுகர் பேபியா நீ அப்படின்னு கேட்குறாங்க டியாங். கோபம் வந்துடுச்சு வைனுக்கு. ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க. இங்கே பாரு, குட்டி பையன் மாதிரி இருந்துக்கிட்டு என்ன இப்படி பேசுகிற, அன்ஒபீடியண்ட்டா, இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறவளை வச்சுக்காத. சுகர் பேபியான்னு கேட்குற, நீ பார்த்தியா, பிச்சு போடுவேன். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட அன்ஒபீடியண்ட்டாக பேசினா கிளாஸை விட்டு வெளியில் நிற்க வச்சு முட்டி போட சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டியாங் அப்படியே வைனை கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, குட்டி பையனா, இவ்வளோ திமிர் இருந்தால் என்னை குட்டி பையன் சொல்லியிருப்பாவ, தொலையட்டும், சும்மா சொல்லக்கூடாது, தூரத்துலேருந்து பார்த்ததை விட கிட்டக்கி இன்னும் அழகாக இருக்கா அப்படின்னு லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே ஜிமினுக்கும் ஜேகேக்கும் பிட்வீனில் உட்காந்துட்டாங்க டேயாங். ஜிமினும் ஜேகேவும் அப்படியே டேயாங்கை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, டேய், கொஞ்சம் மோசமான பொண்ணாக தெரியுது பார்க்க, நீ நினைக்கிற மாதிரி இந்த பொண்ணை கலாய்க்கவோ பயமுறுத்தவோ முடியாது போலையே, ஐயோயோ குட்டி பையன்ட்டா உன்னைய அப்படின்னு சிரிக்கிறாங்க ஜேகே. குட்டி பையனா? அவளுக்கு நான் குட்டி பையன்தான்டா, என்னை விட பெரியவ தானே, அப்போ குட்டி பையன்தான் அப்படின்னு சிரிச்சிட்டு டேயாங் அமைதியாக உட்காந்துட்டாங்க. வைனுக்கு சுத்தமாக டேயாங்கை பிடிக்கலை. பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு ஜென்டல் லுக்கில் நீட்டாக ஒரு சாமிங் ஃபேஸ் கட்டில் பார்க்குறதுக்கு டேயாங் தெரிஞ்சாலும் டேயாங் பேசும்போது நல்லா வைனால் ஃபீல் பண்ண முடியுது பயங்கர ஒரு ரகடான அன்ஒபீடியண்ட் பையன் அப்படின்னு சொல்லிட்டு. வைன் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அவங்களோட சேரில் போய் உட்காந்து, இதெல்லாம் எங்கிட்ட உருப்பிட போகிறது முட்டாள் அப்படின்னு தனக்கு தானே திட்டிக்கிட்டு டேயாங் பக்கமே திரும்பாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே இல்லையா, ஸோ கிளாஸஸ் எதுவும் கிடையாது. ரேண்டமாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் வந்திருப்பாங்க இந்த கிளாஸ்க்கு. இந்த கிளாஸோட கிளாஸ் டீச்சராக வைனை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க ஹெச்ஓடி. ஸோ அதனால தான் கிளாஸ் ரூமுக்கு ஃபஸ்ட்டு வைன் வந்திருப்பாங்க.
இப்போ டேங்கிட்ட வைன் பேசினதை வச்சே டேங் மேலே ஒரு ஒஸ்டான இம்ப்ரெஷன் வந்துடுச்சு வைனுக்கு. இந்த மாதிரி ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. இந்த 1 வீக்கில் வீமென் குக் 3 பேரும் காலேஜுக்கு ரொம்ப இயர்லியராகவே வந்துட்டு ஈவினிங் ஒரு 5:30க்கு தான் கிளம்புறாங்க. தங்களோட BMW பைக்கில் மரத்தடிக்கு கீழே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அழகாக பைக்கில் உட்காந்துக்கிட்டு வர்ற போகிறவங்கள நல்லா டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த 1 வீக்காக வைன் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் டீன்கிட்ட 2-3 லெக்சரர்ஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு லெக்சரர்ஸ்கிட்டையும் மரியாதையாக பேசுகிறதில்ல, மதிக்கிறதும் கிடையாது வீமென் குக் 3 பேரும். ஆனால் டீனால் ஒன்றும் பண்ண முடியாது. ரீசன், தன்னை விட பல மடங்கு கோடீஸ்வரரோட பசங்க இவங்க 3 பேரும். அதனால் எதுவும் பேச முடியாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வைன் வீமென் குக்கை இப்போ வரையும் டீன்கிட்ட போய் எந்த விதத்துலையும் சொல்லி கொடுக்கல. ஏன்னா தேவையில்லாமல் என்னத்துக்கு இவங்கக்கிட்ட நம்ம வம்பு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வைன் நார்மலாகவே பயப்படுற பொண்ணா. ஸோ எதை பற்றியும் கண்டுக்கக்கூடாது, இக்னோர் பண்ணிவிட்டு போயிடணும்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வைனை டேங் வந்து தொந்தரவு பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் வைன் தனக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் கிடையாது, அதனால் நம்ம இதை கண்டுக்கணும்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. இன்றைக்கி மார்னிங் வைனோட கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு பீரியட். டேங் வைனுக்காகவே லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வைனுக்கு. வைனும் வர்றாங்க. அந்த ஃபுல் பீரியடும் ரொம்ப நல்லா கிளாஸ் நடத்துகிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பீரியட் முடிஞ்சிட்டு வைன் தன்னோட ஸ்டஃபிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. டேங் அப்போ பின்னாடியே போகி மிஸ் வைன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. வைன் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது உங்களுக்காக இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைனோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு டேங் அங்கேருந்து போயிட்டாங்க. வைனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு கவரை தான் டேங் வைன்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்களா? அந்த கவர் எடுத்து அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்துட்டு ஸ்டாஃப் ரூமில் போய் பார்த்துக்கலாம், என்னத்தை கொடுத்துட்டு போகிறான் அந்த பையன், யார் கொடுக்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வைன் இப்போ ஸ்டாஃப் ரூமுக்கு தான் கிளம்பிட்டாங்க. மினிக்கும் டேங்கோட கிளாஸ் ரூமுக்கும் சம்மந்தமே இல்லை. மினி வந்து ஃபைனல் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர். ஸோ வீமென் குக் ஃபைனல் போகும்போது தான் மினி வந்து இவங்க 3 பேருக்கும் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ மினிக்கிட்ட சொன்னால் கூட டேங் பற்றி ஒன்றும் தெரியாது மினிக்கு. இப்போ ப்ரெசண்ட்டில் வைன் வந்து ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து அந்த என்வலப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 1 lakh கிட்ட அமௌண்ட் இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான அமௌண்ட்டு, ஐ மீன் புது நோட்டு எல்லாமே. உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பேப்பர் கூட இருக்குது. வைன் வந்து அந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு அப்படியே அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. ஹாய் பியூட்டிஃபுல், நான் தான் கிம் டேயாங், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க உனக்கு ஓகேவா? உனக்கு ஓகே அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வச்சு உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அசசரிஸ் வாங்கிக்கோ, இன்னும் பணம் வேணாலும் கேளு, நான் தர்றேன். தினமும் காலேஜ் முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இந்த சியோல் சிட்டியை சுற்றி பார்க்கலாமா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கேர்ள் ஃப்ரெண்டாக நீ கண்டிப்பாக இருக்கிறதுக்கு எனக்கு ஓகே சொல்லணும். டுமாரோ நான் உனக்காக ஆன்சருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். எப்போதும் போல் நான் உட்காந்துருக்க மரத்தடிக்கு கீழே வந்து உன்னோட ஆன்சரை சொல்லு அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேங். கோபம் வந்துடுச்சு வைனுக்கு. அப்படியே அந்த என்வலப்குள்ளேயே அந்த அமௌண்ட்டையும் அந்த பேப்பரையும் போட்டு கிடுகிடுன்னு டீனோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க வைன். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டீனோட கேபின்குள்ளே தான் வைன் இப்போ ஜோனோட ஆப்போசிட் சேரில் தான் உட்காந்துட்ருக்காங்க. பக்கத்துலேயே டேங் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் கீழே குனிஞ்சு அப்படியே ஒரு ஃபயர் ஐஸில் வைனை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. எங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜோன், இந்த டேங் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இவன்கிட்ட 1 வீக்குக்கு முன்னாடியே கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணான். நானும் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் இருந்தா எனக்கிட்ட வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறியான்னு 1 lakh அமௌண்ட் கொடுத்து லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துருக்கான். அசிங்கம் பிடிச்சவன். இவனை முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி வைங்க ஒரு 2 வீக்ஸ்க்கு, அப்போ தான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஜோனுக்கு பேசவே முடியலை. ஐயோ, எங்கிட்டு கிம்மோட பையன், எங்கிட்டு என்னோட 1 சைடு லவ்வரு, ஐயோ நான் என்ன பண்ணி தொலைய, என்ன நடந்தாலும் சரி வைன் பேச்சை தான் நான் கேட்பேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே டீன் நினச்சிக்கிட்டு, அவளை தானே நீங்கள் கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்துக்கிறேன், இந்த 1 டைம் எனக்காக மன்னிச்சு விட்டுடுங்க சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படியே சைடில் திரும்பி டீனை தான் பார்த்து முறைக்கிறாங்க.
ஐயோ இந்த ரவுடி பையன் முறைக்கிறான், இவங்க வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையே இவன் அடங்க மாட்டான். ஐயோ என்ன பண்ணி தொலையனா, என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வைன், இல்லை மிஸ்டர் ஜோன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த பையனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. பார்க்குறதுக்கு தான் நல்ல பையன் மாதிரி சாஃப்டாக தெரியுறான். அப்பா, இவன் கூட 2 வானரங்க இருக்குது, ஜேகே ஜிமின்னு சொல்லிட்டு. எரிச்சலாக இருக்குது இவனுங்களை பார்த்தாவே எனக்கு. எனக்காக 1 வீக்காவது இவனை சஸ்பெண்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஐயோ என்னது இது, சமாளிக்கிறேன் அப்படின்னு ஜோன் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, ஓகே மிஸ் வைன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இந்த மாதிரி அன்ஒபீடியன்ட் ஐயோ பார்க்குறான். எப்போ இவனை நான் ஐயோ மிஸ்டர் கிம்மை நான் சஸ்பெண்ட் பண்ணிடுறேன், நீங்கள் ஃப்ரீயாக கிளம்புங்க. இதுக்கப்புறம் மிஸ்டர் கிம்முக்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மிஸ்டர் ஜோன், இந்த பையனுக்கு போய் இவ்வளோ ஒரு ரெஸ்பெக்டா? நம்மளுக்கு கீழே படிக்கிற பையன் தானே, டேங்னு சொல்லுங்கள். மிஸ்டர் கிம், இவனுக்கு இந்த மரியாதையெல்லாம் வரணும்னா இவன் சொந்த காலில் நிற்கணும். மம்மி டாடியோட பணத்தில் நல்லா குஷியாக இருந்துக்கிட்டு, ஆளை பாருங்க, ஆளும் மண்டையும். ஏய் என்னது இது, ஹேர் கலரு பிளாக் கலரில் நீ ஹேர் கலர் பண்ணிவிட்டு வந்திருக்கணும். எல்லாம் சீக்ஸ்லேயே அட்டி கொடுத்துருவேன். இதுக்கப்புறம் என்ன நினச்சிட்ருக்க என்னையா? நீ இதுக்கப்புறம் யாருக்கிட்டையாவது அன்ஒபீடியண்ட்டாக நடந்துக்கிட்டு இருந்தா இப்போ உன்னைய சஸ்பெண்ட் தான் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் டிசியை கழித்து கையில் கொடுத்துருவாங்க மிஸ்டர் ஜோன், நினைவில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வைன் தன்னோட ஒயிட் கலர் சாரியை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த என்வலப்பை டேங்கோட ஹேண்ட்ஸில் பொத்துன்னு வச்சுட்டு, மைண்ட் இட், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோனை பார்த்து தேங்க்யூ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க வைன். ஜோனுக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு. ஐயோ என்னது இது, இந்த போர்டு போட்டுட்டு போயிட்டான். இவனை பார்த்து முறைச்சாவே ஒரு வழி பண்ணிவிடுவானே. இவனுக்கு மம்மி டாடி பாட்டின்னு 3 இருக்குதுங்க வீட்டுக்குள்ளே. ஐயோ சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் பையன் சொல்கிறது எதாக இருந்தாலும் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு தெரியுதுங்க. இவங்கிட்ட போய் மோதலாமா, மிஸ்டர் கிம்மோட பையன்கிட்ட மோதலாமா? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ இப்போ 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணலைன்னா ஏன்டா பண்ணலைன்னு என்கிட்ட வந்து கேட்பா. அவகிட்ட நல்ல பேர் வாங்கினா தானே அவளை கல்யாணம் பண்ண முடியும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஜோன் இப்போ டேங்கிட்ட வந்து, மிஸ்டர் கிம், மம்மி டேடி பாட்டியெல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணணுமா என்ன நீ அப்படின்னு கேட்குறாங்க டேங். அது இந்த காலேஜுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஐயோ முறைக்காதீங்க, உங்களுக்கு அப்படி எதுவும் கிடையாது. நீங்கள் ட்ரிப்பு போயிட்டு வாங்க, இந்த 1 வீக் உங்களுக்காக நான் லீவ் கொடுக்குறேன். இது சஸ்பெண்ட்லாம் கிடையாது. நீங்கள் 1 வீக்காக காலேஜுக்கு வந்து டயர்டாக இருப்பீங்க, அதனால் இந்த 1 வீக் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். டேங் நக்கலாக ஜோனை பார்த்து சிரிச்சிட்டு, என்ன அந்த மேடம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க டேங். திடீர்னு இருக்குது ஜோனுக்கு. அதெல்லாம் ஒன்றுமில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பிடிச்சிருக்குன்னா அந்த எண்ணத்தை நீ மாற்றிக்கோ. அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த செகண்ட்லேருந்து அவளை சும்மா பக்கத்தில் வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் என்னையே வந்து அவள் சத்தம் போட்டுட்டு உனக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்காள். இதுக்கப்புறம் அவள் என்னோட்டு அவளை மாதிரி ஒருத்தி என் கூட இருக்கணும் அப்படின்னு டேங் வந்து ஜோனோட ஐஸை பார்த்து ஒரு கோல்டு வாய்ஸில் சொல்லிவிட்டு அப்படியே அந்த என்வலப்பை தன்னோட ஹேண்ட்ஸால் க்ரிப் பண்ணிவிட்டு, இந்த பணத்தை வேணான்ட்டால் இந்த பணத்துக்காக என்கிட்ட ஒரு நாள் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க டேங். ஜோனுக்கு இப்போ தான் மூச்சே வந்த மாதிரி இருக்குது. அப்பாடா 1 வாரத்துக்கு வரமாட்டான் டேங்கு. ஐயோ காதில் விழுந்துடாம வரமாட்டார். அப்பா 1 வாரம் கொஞ்சம் காலேஜ் ஃப்ரீயாக இருக்கும். அம்மா ஒரு வேளை போக மாட்டேன், இங்கே தாண்டா இருப்பேனா, என்ன பண்ணியிருப்பேனா, நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது அப்படின்னு ஜோன் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ டேங் தன்னோட பைக் எடுத்துகிட்டு அவங்களோட மேன்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. டேங் காலேஜோட காம்பவுண்டை விட்டு வெளியில் போகிறத 2nd ஃப்ளோர்லேருந்து வைன் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, சோப்பா மினி அங்கே போகிறான் பாரு, ஒரு ரெட் கலரில் ஷர்ட் போட்டுட்டு பிளாக் கலர் பேண்ட்டில் 1ஆம் நம்பர் பொறுக்கி பையன், பயங்கர ரூடி ரக்கடு. இப்போ தான் டீன்கிட்ட சொல்லி கொடுத்து 1 வீக்கு சஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன்.
இதான் அந்த சைடு போயிட்டு வந்துட்டு இருந்த 2-3 பொண்ணுங்க நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஐயோ சீனியர் டயாங் 1 வீக்குக்கு வரமாட்டாங்களா? ஐயோ மிஸ் லீ வைன் தான் சஸ்பெண்ட் பண்ண வச்சாங்களா? ஐயோ அப்படின்னு அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்த பொண்ணுங்க கேட்டுட்டு காலேஜ் முழுக்க இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஈவினிங் டயாங் தன்னோட மேன்ஷன் லிவிங் ஏரியாவில் ரொம்ப கோஷியாக சோஃபாவில் அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு டீப்பாயில் தன்னோட 2 லெக்ஸையும் வச்சுக்கிட்டு சூப்பராக ஒரு மியூசிக் கேட்டுட்ருக்காங்க தன்னோட ஹெட்ஃபோனில். அந்த டைமில் ஜிமினும் ஜேகேவும் டயாங்கா அப்படின்னு சவுண்ட் கொடுத்துக்கிட்டே லிவிங் ஏரியாக்குள்ளே வர்றாங்க. டயாங்கோட பாட்டிமாவும் மம்மியும் டயாங்க்கு சைடில் தான் உட்காந்து அவங்க காஃபியை சிப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா. ஜிமினும் ஜேகேவும் இவ்வளோ பதட்டமாக வர்றதை பார்த்துட்டு, குக்கி எதுக்காக அப்படி பதட்டப்படுற ஜிமினா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. ஜிமின் வேகமாக வந்து டயாங்கோட இயர்ஸில் போட்டிருந்த ஹெட்ஃபோனை எடுத்து சைடில் வச்சுட்டு, டயாங்கா என்னடா அது? இதோ வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு டீனோட கேபினுக்கு போனேன், அதோட கிளாஸ்க்குள்ளே வரலையே. உன்னோட பேக்கை கூட நான் என்னோட லாக்கரில் எடுத்து வச்சுட்டு வந்தேன், என்ன பிரச்சனை, எதுக்கு வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க ஜிமின். ஜங்கோக் அப்போ அதெல்லாம் இருக்கட்டும், நீ சஸ்பெண்ட் ஆகி வெளியே வந்திருக்கியா காலேஜை விட்டு? 1 வீக் சஸ்பெண்டா அப்படின்னு கேட்குறாங்க. டயாங் டக்குன்னு அப்படியே நிமிர்ந்து உட்காந்து, எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி தெரியுமா? காலேஜே இந்த நியூஸ் தான், ஏகப்பட்ட பொண்ணுங்க உன்னைய சுற்றி வந்துக்கிட்டு இருக்காளுங்க, அவளுங்கெல்லாம் ஓன்னு உட்காந்து ஊழ விட்டுக்கிட்டு இருக்காளுங்க காலேஜில். 1 வீக் டயாங்கை பார்க்காம எப்படி இருக்கிறது அப்படின்னு. அந்த லாங்குவேஜ் மேடம் இருக்காங்களே மிஸ் வைன், அவங்க தானே உன்னை சஸ்பெண்ட் பண்ண வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. டயாங் டைட்டாக தன்னோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு, எவ்வளவு பெரிய அவமானம் எனக்கு, சஸ்பெண்ட் ஆனது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அப்போ அந்த மேடம் தான் சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்களா உன்னைய அப்படின்னு கேட்குறாங்க ஜிமின். ஆமாம், எப்படி இந்த நியூஸ் வந்தது வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க டயாங். மேடம் அவங்களோட ஃப்ரெண்டு மினி மேடம்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம், அந்த சைடு போயிட்டு வந்துட்டு இருந்த ஜூனியர் பொண்ணுங்க அதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு காலேஜ் முழுக்க நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க. போச்சு போ, எவ்வளவு தொந்தரவு பண்ணாலும் எப்போதுமே நம்மளோட நேமில் பிளாக் மார்க் வந்ததில்லை, அந்தளவுக்கு கவனமாக நம்ம பார்த்துட்ருப்போம். இப்போ சஸ்பெண்ட் அந்த காலேஜ் முழுக்க தெரிஞ்சு போயிடுச்சு. எவனாவது ஒருத்தவன் நம்மளுக்கு ஆகாதவன் அந்த காலேஜில் இருந்தானா தேவையில்லாமல் குடைச்சல் பண்ணுவான். ஃபுட்பால் டீமுக்கு இப்போ தான் பாய்ஸை செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, 2 வீக்ஸ் லேட்டர் நம்மளுக்கு வந்துடும். அப்படி இருக்கும்போது நீ சஸ்பெண்ட் ஆனது தெரிஞ்சது, எவனாவது ஒருத்தவன் சஸ்பெண்ட் ஆன பசங்களை எப்படி எங்கள் டீமில் சேர்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டானுங்க, சொல்லி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே. டயாங் அப்போ ஜேகேவையும் ஜிமினையும் பார்த்துட்டு, அப்படி எதுவுமே நடக்காது, அப்படி ஏதாவது நடந்தது அந்த ஜூன் அதுக்கப்புறம் அந்த காலேஜோட டீன் இல்லை, என் டேடி அந்த காலேஜோட டீன், எதுக்கும் கவலைப்படாமல் எடுத்து கிளம்புங்க, அந்த வைனுக்கு இருக்குது, என்னைய சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டு பப்ளிசிட்டி தேடிக்கிறாள் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயாங் டக்குன்னு எழுந்து தன்னோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி 1 வீக் பாஸ் ஆகிடுச்சு. டயாங் இப்போ தன்னோட பனிஷ்மெண்ட் டேஸ்லாம் முடிஞ்சுட்டு இன்றைக்கி தான் காலேஜுக்கு எகெயின் வர்றாங்க. வைனுக்காகவே ரெடியாக தன்னோட பைக்கில் உட்காந்துட்ருக்காங்க. வைன் மினி 2 பேரும் ஸ்கூட்டியில் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எங்கே பைக்கை பார்க் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அழகாக இறங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க காலேஜ்குள்ளே போகிறதுக்காக. அந்த டைமில் டயாங், வைன், நில்லடி அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணுறாங்க. திக்குன்னு இருக்குது மினிக்கு. வயான், என்னடி இது, மாஸ்டர் டிகிரி படித்தாலும் இவன் உன்னை விட சின்ன பையன், எப்படி கூப்பிட்றான் பாரு உன்னையா அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு உண்மையிலே பயமாயிடுச்சு. ஐயோ என்னது இது, வாடி போடின்னுங்கிறான் கேம்பஸ்குள்ளே அதுவும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு டயாங்கை திரும்பியே பார்க்காம கிடுக்கிடுன்னு காலேஜ்குள்ளே ஓடி போயிட்டாங்க வைன். ஸ்டாஃப் ரூம்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கேரிடோரில் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் டயாங் வேகமாக வந்து அப்படியே வைனோட ஹேரை பிடிச்சி திருப்பிட்டாங்க. ஆஹா, ஐயோ என்னடா பண்ணுற, கையிடுறான் அப்படின்னு அதட்டுறாங்க மின்னி டயாங்கை பார்த்து. வைனப்போ ஐயோ என்னை விட வலிக்குது அப்படின்னு வைன் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. டயாங்க்கு வைன் அழுதது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஹேரில் இருந்து தன்னோட கிரிப்பை லூஸ் பண்ணிவிட்டு, அந்த டீன் பெரிய இவனா
அவன்கிட்ட போய் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணால் நான் பயந்துக்கிட்டு கிடப்பேன் நினச்சிட்ருக்கியா? எதுக்குடி ஊர் முழுக்க என்னை காலேஜ்லேருந்து 1 வீக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன்? எதுக்குடி இந்த காலேஜ் முழுக்க சொன்னேன் அப்படின்னு அதட்டுறாங்க டேயாங். ஜிமினும் ஜேகேவும் பின்னாடியே ஒடியாந்துருப்பாங்களா? ஏய் டேயாங் விட்றா, டே மேம்டா அது அப்படின்னு அதட்டுறாங்க. ஏய் நகர்ந்து போங்க, எதுக்காக சொன்ன அப்படி அப்படின்னு அதட்டுறாங்க. வைன் வந்து நான் யார்கிட்டையும் சொல்லலை, நான் மினிக்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். ஏன் மினி அப்படின்னு சொல்கிறாங்க வைன். மினிக்கு திக்குன்னு இருக்கு. இங்கே பாருங்க, ஐயோ என்னத்த சொல்கிறது, இங்கே பாரு தம்பி, எனக்கிட்ட தான் சொன்னான், ஆனால் நாங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை, நானும் சொல்லலை அவளும் சொல்லலை. வேறு யார் மூலமாவது இந்த மாதிரி விஷயம் லீக் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஆஹா அப்படி வரீங்களா? அந்த கேபின்குள்ளே டீன், நான், அப்புறம் இங்கே நிற்கிறாளே இந்த வைன், 3 பேர் தான் இருந்தோம். டீன் சொல்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நான் எப்படி என்னையா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு ஊருக்குள்ளே சொல்லிக்கிட்டு தெரிவேன். இந்த வைன் மட்டும்தான் சொல்லியிருக்கணும். இதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்க லாக்கரில் அப்படியே வைனோட செக்ஸை பிடிச்சி அழுத்தி தள்ளி வச்சுட்டாங்க. எங்க பாருங்க, நான் தெரியாமல் வந்து சொல்லி கொடுத்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு வைன் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே புரியலை விமின் குக்குக்கு. டேயாங் டக்குன்னு தன்னோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வைனோட சீக்ஸை தன்னோட ரைட் ஹேண்டால் ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டே, அழாத, ரொம்ப போல்டாக பேசினா டீன் முன்னாடி உட்காந்து இப்போ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க, எத்தனை அடி வயசு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே மினி கூட கொஞ்சம் போல்டான ஆள் தான். ஆனால் டேயாங்கோட இந்த அக்ரெசிவ்னஸ்க்கு அவங்களே பயந்துட்டாங்க. வைன் சும்மாவே பயந்தாங்குழி. டேயாங்கோட இந்த ஃபேஸை பார்த்துட்டு பயந்து நடுங்குறாங்க. 24 ஆகுது எனக்கு அப்படின்னு அழுகிறாங்க வைன். என்னோட 3 வயசு தான் பெரியவளாடி நீ, சூப்பர், ஆனால் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் இயர் பொண்ணு மாதிரி சும்மா சிக்குன்னு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். ஐயோ என்ன இப்படியெல்லாம் பேசுனாவன் அப்படின்னு மினி தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, ரைட்டுங்க, அவள் கொஞ்சம் சரியாக சாப்பிட மாட்டா, அதான் அப்படி வத்தலும் தொத்தலமாக இருக்கா, அவன் பார்க்க அப்படி தெரியுது, ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வைன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க மினி. அப்போ அவங்க அப்படியே வைன் கிட்ட போய் நின்று அப்படியே வைனை ஹக் பண்ணுற மாதிரி 2 சைட்லேயும் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு பெட்வீனில் நின்றுக்கிட்டு இருக்க வைனை பார்த்து, எங்கே பாரு, கொலை காண்டில் இருந்த இந்த 1 வீக், ஆனால் உன்னை பார்த்ததும் கோபமெல்லாம் பறந்து போயிடுச்சு. உன்னை கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்கணுன்னு தாண்டி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கம் இல்லை எனக்கு. ஸோ கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுட்டு உன் கூட ஹாப்பியாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் முடிவு பண்ணிட்டேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்னை விட பெரிய பொண்ணை மேரேஜ் பண்ணால் தான் எனக்கு கெத்து. நான் என்னை விட பெரியவங்களை அடக்கி ஆளணும். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ரியல் லைஃபாக இருந்தாலும் சரி. ஃப்யூச்சரில் என் குழந்தைங்க என்னை பார்த்து கேட்கணும், என்ன டாடி உங்களை விட பெரிய வயசு பொண்ணை மேரேஜ் பண்ணி எங்களுக்கு மம்மி ஆக்கியிருக்கீங்களே, நீங்கள் பயங்கர கெத்து தான் போங்க அப்படின்னு சொல்லணும். அதான் உன்னை கல்யாணம் பண்ணுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். உயிரே போயிடுச்சு வைனுக்கும் மினிக்கும். ஜிமினுக்கும் ஜேகேக்கும் பேசவே முடியலை. முகத்தை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ரைட்டுங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வைனுங்கிற பொண்ணை பார்த்து கட்டிக்கோங்க, இந்த பொண்ணு உங்களுக்கு சரிப்பட்டு வரமாட்டா, இங்கே வா வைனு அப்படின்னு சொல்லி மினி அப்படியே வைன் நைஸாக அங்கேருந்து கூட்டிகிட்டு 2 பேரும் ஓடியே போயிட்டாங்க. டேயாங் அப்படியே அந்த லாக்கரில் ஹேண்ட்ஸை வச்சுட்டு வைன் போகிறதையே பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. ஜிமின் அப்போ டேயாங்கிட்ட வந்து, ஏய் முட்டாள், உன்னை விட 3 வயசு பெரிய பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்னடா பண்ண போகிற, அறிவு கட்டு போயிடுச்சா உனக்கு, முட்டாள் அப்படின்னு அதட்டுறாங்க ஜிமின். ஏய் என்ன முட்டாள், எந்த பொண்ணையும் பார்த்து எனக்கு இப்படியெல்லாம் ஒரு ஆசை வந்ததில்லை. எப்போ இந்த வைனை பார்த்தேனோ பார்த்த சைட்லேருந்து என்னோட மனசுக்குள்ளே அப்படியே தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இவளை எப்போ கல்யாணம் பண்ணுறது, இவ கூட ஒன்று மண்ணா இருக்கிறதுன்னு நினச்சி சீக்கிரம் என் டாடிக்கிட்டேயும் மம்மிக்கிட்டேயும் சொல்லி இவள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். ஐயையோ, நீ கேட்க போவ நல்லா, அவங்க வீட்டில் மேரேஜ் பண்ணி கொடுக்க ஒத்துக்கணுமே, முடியாதுன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே. அது எப்படி சொல்லுவாங்க,
கட்டு கட்டாக பணத்தை அடிப்பேன்டா, பணம் போதோளம் வரையும் பாயும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியாங் தன்னோட ஹேரை ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே தன்னோட கிளாஸ் ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயினுக்கு பதட்டம் தாங்க முடியலை. ஐயோ நான் சும்மாவே நடுங்கி கிடப்பேன் எதுக்கு எடுத்தாலும். இந்த கிளாஸுக்கு வேறு இப்போ நான் போகணும். அவன் வேறு உட்காந்து என்னை குறுக்குறுன்னு பார்ப்பான். கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு 1,00,000 ரூபா பணத்தெல்லாம் வேறு கொடுத்தான். நான் பாட்டுக்கு நேராக அவன்கிட்ட போய் எனக்கு தான் சரிப்பட்டு வராதுப்பான்னு சொல்லாமல் டீனுக்கிட்ட போய் சொல்லி பெரிய இக்கட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். சரிப்பட்டு வராது, நான் முதல்ல டீன்கிட்ட போய் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு எகெயின் ஒயின் ஜூனோட கேபினுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் வந்து ஜூனுக்கு ஆப்போசிட் சேரில் உட்காந்துட்ருக்காங்க. டியாங் ஒயினுக்கு பக்கத்தில் ரொம்ப கேஷுவலாக நின்றுட்டுருக்காங்க. ஜூனுக்கு ஐயோ என்னது இது அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு, இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், ஒயினும் நானும் லவ் பண்ணுறோம். 2 பேரும் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். ஸோ என்னை விரும்புகிற பொண்ணை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே உங்களை விட 3 வயசுக்கு பெரிய பொண்ணுக்கிட்ட இப்படியெல்லாம் பேசலாமா? அதுவும் நீங்கள் ஸ்டூடெண்ட், அவங்க லெக்சரர். நான் விரும்புகிற பொண்ணை எப்படிங்க நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க முடியும்? புரிஞ்சுக்கோங்க. என்னோட ஒய்ஃபாக போகிற பொண்ணு என்கேஜ்மெண்ட் கூட இப்போ லாஸ்ட் வீக் தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். திடீர்னு இருக்குது ஒயினுக்கு. டக்குன்னு எழுந்துட்டாங்க. சார் அப்படின்னு சொல்கிறாங்க டீனை பார்த்து. ஐயோ என்னது இது? மிஸ் ஒயின், நம்ம பேசிக்கலாம், உட்காருங்க அப்படின்னு ஐசைட்டை காட்டுறாங்க ஜோன் ஒயின்கிட்ட. அவங்க அப்படியே ஜோனை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, என்னது இது இப்படி சொல்கிறான் அவன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க தயாங். அப்போ ஒயின் ஜோன் வந்து தனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் நான் வந்து மிஸ்டர் ஜே மிஸ்டர் ஜூனை நான் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீக் தான் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுது. அதனால் நான் வந்து அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சீக்கிரத்தில். என் லவ்வர் அவர். எனக்கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? நல்ல பிள்ளையா படிக்கணும். பார்க்குறதுக்கு நல்லா அமுல் பேபி மாதிரி இருந்துக்கிட்டு கண்ணை உருட்டி பார்த்து என்னை மிரட்டக்கூடாது, சரியா? அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அவங்க எதுவுமே பேசலை, அமைதியாக எதை பற்றியும் கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு டீனோட கேபின் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. அப்பாடா போயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டீன் வந்து இப்போ ஒயினை பார்த்து, மிஸ் ஒயின், ஐம் ரியலி சாரி. தயாங்கிட்ட வந்து நான் இப்படி சொன்னால் மட்டும்தான் நீங்கள் சேஃபாக இருக்க முடியும், அதுக்காக அப்படி சொன்னேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அப்போ, இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல, நீங்கள் எனக்காக ஹெல்ப் பண்ண தானே இப்படி பண்ணீங்க, நோ ப்ராப்ளம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க ஒயின். அப்போ ஜோன் ஒயினை பார்த்து, மிஸ் ஒயின், எல்லாம் கரெக்டு தான், ஆனால் தயாங்கிட்ட வந்து நான் உங்களை பாதுகாக்க தான் அப்படி சொன்னேன், ஆனால் நான் சொன்ன விஷயம் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு புரியலைங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஐயோ அது வந்து நான் உங்களை லவ் பண்ணுறேன். நீங்கள் எங்கள் ஒர்க்கில் சேர்ந்து 2 இயர்ஸ் கிட்ட ஆறுது. ஸோ நீங்கள் இங்கே ஒர்க்கில் ஜாயின் ஆன அன்னையிலேருந்தே நான் உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ப்ளீஸ் என்னைய கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். உயிரே போயிடுச்சு ஒயினுக்கு. என்ன சார் பேசுகிறீங்க? தயாங்காக தானே அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தயாங்காக தான் அப்படி சொன்னேன், ஆனால் சொன்ன விஷயம் வந்து உண்மை, சும்மா கிடையாது. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். ஒயினுக்கு பதட்டமாயிடுச்சு. அது நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க. இப்படியே ஒரு 2 மந்த் பாஸ் ஆகுது. இந்த 2 மந்தில் அடிக்கடி ஜோன் ஒயின்கிட்ட போய் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு பயங்கரமாக நச்சரிச்சு, ஒயினுமே ஒரு கட்டத்தில் பாட்டிமாக்கிட்ட தன்னோட டீன் தன்னை லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. வீட்டுக்கு பொண்ணு கேட்க வரவா அப்படின்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பாட்டிமாக்கிட்ட சொல்லிட்டாங்க. பாட்டிமாவையும் மினியையும் பொறுத்தளவு டீனுக்கு ஏகப்பட்ட சுகர் பேபிஸ் இருக்குன்னு தெரியாது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஜென்டல் லுக்கில் இருக்கக்கூடிய பர்சன் மிஸ்டர் ஜோன். ஸோ மினிக்கிட்ட விசாரித்து பார்க்குறாங்க பாட்டிமா. மினியுமே
நல்ல ஒரு பர்சன் தான் அப்படின்னு ஜோனை பற்றி சொன்னதும் ஃபாட்டிமாவும் மேரேஜுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. வைனுக்கு என்ன தான் ஜோனை பிடிக்கும் அப்படின்னாலும் லவ்வெல்லாம் பண்ணலை. ஆனால் ஜோன் வந்து தனக்கிட்ட லவ்வை சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுக்குறனால தான் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறவங்க தன்னை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்கங்கிற ஒரு எண்ணத்தில் ஜோனை வந்து வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. ஜோன் இன்னைக்கு வைனோட வீட்டு லிவிங் ஏரியாவில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜோனுக்கு மம்மி டேடி எல்லோரும் இருக்காங்க. வைனை பார்த்ததும் ஜோனோட மம்மி டேடிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த்தே மேரேஜ் வச்சுக்கலான்னு பாட்டிமா கிட்ட ஜோனோட மம்மியும் டேடியும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி டேஸ் பாஸ் ஆகிக்கிட்டுருக்கு. காலேஜுக்கு எப்போதும் போல் வைன் வர்றாங்க. ஆனால் டயாங்கோட கிளாஸ் ரூம்லேருந்து வேறு கிளாஸ்க்கு ஜோன் வந்து வைனோட பீரியடை மாற்றி விட்டுட்டாங்க. ஸோ டயாங்க்கு தூரத்துலேருந்து வைனை பார்க்க முடியும். கிட்ட போய் பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ சான்ஸே கிடைக்கல. இப்போ ப்ரெசண்ட்டில் டயாங் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்ருக்காங்க தன்னோட பெட்ரூமில். நல்லாவே ஒரு மிட் நைட் 1:30 கிட்டே இருக்கும் இப்போ டைம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜோனுக்கும் வைனுக்கும் மேரேஜ். ஸோ ஏதாவது பண்ணி மேரேஜை நிறுத்தி தான் வைனை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தில் வந்துட்டாங்க டயாங். ஸோ எப்படி மேரேஜை ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல டயாங்க்கு. அதனால் ஏதாவது பண்ணி மேரேஜை நிறுத்தணுமே அப்படின்னு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்ருக்காங்க. ரொம்ப ஃபியூரியஸாக இருக்காங்க டயாங் வைனை மேரேஜ் பண்ணிக்கிறதில்ல. இப்போ டயாங்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஐடியா கிளிக் ஆகுது அவங்க மைண்டில். கரெக்ட் இதை தான் நான் பண்ணி அந்த வைனை எண்ணூட்டாக்கணும். எண்ணூட்டம் ஆனதுக்கப்புறம் ஏண்டி எண்ணெயை பிடிக்காமல் அந்த ஜோனை உனக்கு பிடிச்சதுன்னு நான் அவளை படுத்தணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக போய் பாத் பண்ண கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒரு அழகான கார்டன் செட்டப்பில் ஜோனுக்கும் வைனுக்கும் மேரேஜ் ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் மேரேஜ் முடிஞ்சிடும். ஜோன் ரொம்ப குஷியாக வைன் பக்கத்தில் அழகாக மணமேடையில் உட்காந்துட்ருக்காங்க. ஜோனை மேரேஜ் பண்ணிக்கிறதுல வைனுக்கு பெரிய ஹாப்பினஸ் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வருத்தமும் கிடையாது. ஒரு நியூட்ரலான மனநிலைமையில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க வைன். ஆனால் ஜோனோட மம்மிக்கும் டேடிக்கும் பாட்டிமாவுக்கும் மினிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரீசன் ஜோன் ரொம்ப நல்ல பையன்னு பாட்டிமாவும் மினியும் நினைக்கிறாங்க. இந்த டைமில் தாலி எடுத்து ஜோனோட ஹேண்ட்ஸில் புரோஹிதர் கொடுத்துட்டாங்க. தாலியை வாங்கி ரொம்ப ஆசையாக வைனோட நெக்கில் கட்டலான்னு எழுந்து நிற்கிறாங்க ஜோன். அந்த டைமில் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. ஒன்றும் புரியலை ஜோனுக்கு. அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு நின்று திரும்பி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.